நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு இளங்கறவை மாடு, நல்ல மடி செட்டோட, ஜெர்சியில, நல்ல டைப்பில, நல்ல தரமான மாடா, கம்மியான விலைக்கு வந்து இன்றைக்கி வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா தகவலையும் தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறமா வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய மாட்டு வியாபாரி குமாரோடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. கண்டிப்பாக வந்து வீடியோவில் சொன்ன விலையிலேருந்து அனுசரித்து கொடுப்பாங்க. மாட்டோட சுழி பாருங்கள். முதுகு சுழியாக இருக்கட்டும், நெத்தி சுழியாக இருக்கட்டும், கரெக்டாக ராஜா சுழி இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்குங்க. நெத்திலையும் ஒரே சுழி தான், முதுகு மேலேயும் ஒரே சுழி தான். அதே போல் ஜெர்சியில் நல்ல கொம்பு டைப்பில் நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க. மாட்டோட பல் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல பல்லு வயசு, நல்ல புதுவாயாக இருக்குதுங்க. அதே போல் இந்த மாடு வந்து கன்று போட்டிருக்கிறது வந்து இப்போ 3வது ஈத்து கன்று வந்து போட்டிருக்குதுங்க. இப்போ நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக இன்னும் ஒரு 3-4 ஈத்துக்கு குறையில்லாத தாராளமாக வச்சுக்கலாம். நல்ல மடி செட்டோடு இருக்குதுங்க. நல்லா காட்டுக்கார இடத்துலையே இருக்குது. வாங்கின இடத்துலேருந்து அப்படியே வந்து வீடியோ போட்டிருக்கிறாங்க. இது அவங்க மாடு விற்றதுக்கான காரணமே வந்து வயசானவங்க இடத்துல இருந்த மாடு. அவங்களால வந்து சரியாக உட்காந்து பால் கறக்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால தான் மாடே வந்து கொடுத்துட்டாங்க. நல்ல நரம்பு தர, நல்ல தெளிவான காம்பு வரிசை, நல்ல மடி செட்டோட நல்ல சீரான மாடாக இருக்குதுங்க. அதே போல் இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 2 நேரமும் சேர்த்தி 9 லிட்டர் பால் வந்து கேரண்டியே கொடுத்துடலாம். 2 நேரமும் வந்து உக்காந்து பார்த்து கறந்து கூட பிடிச்சிட்டு போகலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த மடி செட் இருக்கிறதுக்கு நாங்கள் 12, 13 லிட்டர் கூட சொல்லலாம். சொன்னாலும் வந்து கண்டிப்பாக நம்புவாங்க. அதெல்லாம் வேண்டாம். வர்ற கறவை என்னவோ அதை நம்ம சொல்லியே கொடுத்துடலாம். 9 லிட்டர் பாலுக்கு குறையில்லாத கறக்குது. 2 நேரமும் உக்காந்து கறந்து பார்த்து கூட பிடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லி தாங்க வீடியோ வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே போல் 3வது ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க. கன்று போட்டு ஒரு 20 நாள் வந்து ஆகுதுங்க. கன்றுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா காலக்கன்று தான் வந்து போட்டிருக்குது. நல்லா தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு சூப்பரான மாடுங்க. நல்லா எதை போட்டாலும் வந்து அருமையாக வந்து சாப்பிட்டுக்குது. நான் சொல்கிறத விட இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். இப்போ பாருங்கள் அந்த மாடு வந்து வைக்கப்புல்லாம் வந்து எப்படி சாப்பிடுது என்னங்கிறது வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். கன்று வந்து பாருங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கன்று தான். புல்லு எடுத்து சாப்பிட்றத பாருங்கள். எதை போட்டாலும் சரிங்க. ஏன்னா வச்சுருந்தவங்க அவங்ககிட்ட கொஞ்சம் தீவனம் கம்மிங்கிறதுனால இந்த வைக்கப்புல்லு, இந்த சுருண புல்லு மட்டும் தான் போட்டுட்ருக்குறாங்க. அதனால தான் வந்து மாடு எதை போட்டாலும் நல்லா சாப்பிடுது. எதுவுமே வந்து சொகுசு பண்ணுறது கிடையாதுங்க. நல்லா தீனி தண்ணிக்கு நல்ல மாடாக இருக்குது. கன்றும் வந்து இளங்கன்று தாங்க, காலக்கன்று. கன்றுக்குட்டி இல்லாதையுமே வந்து பாலுக்கு நிற்கிது. அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த மாட்டுக்கான விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ரூபாய் 42,000 மட்டுமே வந்து விலை சொல்லிருக்கிறாங்க. அதுலேருந்தும் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துட்றோம் அப்படின்னு தாங்க சொல்லிருக்கிறாங்க. வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய இந்த பெரியவர் தாங்க, இந்த மீசக்காரர் இடத்துல தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு இருந்தது. இவர் இடத்துலேருந்து தான் மாட்டு வியாபாரி குமார் வந்து வாங்கியிருக்காரு. இவர் வந்து உட்காந்து கறக்க முடியலைங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த மாட்டை வந்து கொடுத்துட்டாரு. இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், தாரமங்கலம் அருகே இருசாகொண்டன்புதூர் அப்படிங்கிற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. கூப்பிட்டு பேசுங்க. 42,000 சொல்லிருக்கிறாரு. கண்டிப்பாக அதுலேருந்து முன்ன பின்ன அனுசரிச்சே கொடுத்துருவாரு. நேரடியாக விவசாயிகள் இடத்துல இருந்து அப்படியே விற்பனைக்கு வந்திருக்குது மாடு. பாருங்கள், இவரால் கறக்க முடியலைங்கிற ஒரு காரணத்தினால தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. நன்றிங்க.